ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என் 2 பசங்களும் பார்த்திங்கன்னா பயங்கர டெரராகவும் பயங்கர யோசனையாகவும் இருக்காங்க. என்ன விஷயன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, என்ன காரணம் அப்படின்னா 2 பேருக்குமே மார்க் ஷீட் இன்றைக்கி தான் தராங்க. ஸோ அதன் காரணத்தின் அடிப்படையில் 2 பேருமே பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அதில் ஒருத்தனோட நிலமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புவரானது. ஏன்னா ஒருத்தன் நல்லா செம்மையாக படிப்பான், இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சுமாராக படிப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னென்னா சுமாராக படிக்கிறவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, அம்மாம்மா ப்ளீஸ்மா என்ன அங்கே திட்டாதீங்கம்மா, நான் நல்லா படிச்சிருவேம்மா அடுத்த வாட்டின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. பெரியவர் என்ன சொன்னார்னா, அம்மா நான் எல்லாத்துலேயும் டாப்மா, சூப்பர்மா, அப்படிமா இப்படிமான்னு சொல்லிட்டு இங்கேருந்து என்னை வலிச்சிட்டு போகிறாரு. வாங்க போகிற போக்கில் என்னெல்லாம் நடக்குதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், டைம் வேறு ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம். கிளம்பும் போதே 2 பேரும் பார்த்திங்கன்னா சாமிக்கிட்டலாம் பயங்கர பக்தி கடாச்சமாக வேண்டிக்கிட்டானுங்க. சின்னவன் ரொம்ப சோகத்தின் உச்சம். ஏன்னா ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு தெரில போல், பதட்டத்திலே இருந்தாப்படியே. பெரியவர் பார்த்திங்கன்னா ஒரே குஜாலந்தான். ஏன்னா போன வாட்டி மார்க் ஷீட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரியவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, செகண்ட் பிளேஸில் இருந்தால் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் அவன் சொல்லிட்டான், அம்மா இந்த வாட்டி நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்து காட்டுறேன் அப்படி சொன்னான். அப்படி எடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ப்ளே ஸ்டேஷனுக்கும் ப்ளே ஏரியாவுக்கும் என்னை கூட்டிகிட்டு போகணும், இதுதான் என்னோடய வாக்கு, சரிங்களா அப்படி சொல்லிட்டு வண்டியில் போகும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறான். அம்மா என்னை மிஸ் வந்து எனக்கு டாப்பர் பேட்ச் கொடுப்பாங்க சொன்னாங்கம்மா, அது சொன்னாங்கம்மா, இது சொன்னாங்கம்மா. கடைசியில் யார் அழுதுட்டு வருவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். நானே எதிர்பார்க்கல. இந்த வீடியோவில் எவன் சிரிச்சிட்டு வரானோ அவன் அழுதுட்டு வருவான், எவன் அழுதுட்டு வரானோ அவன் சிரிச்சுக்கிட்டு வருவான். இது அங்கே இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, சார் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நிறையவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கூலுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு 2 பேரையும் இழுத்துக்கிட்டு. இதாங்க என் 2 பசங்களும் படிக்கிற ஸ்கூல். பேர் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க 2 பேருமே. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் கம்மியாக எடுத்தவன் கிளாஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு சின்னவன் கிளாஸ்க்கு போனால் அவன் முன்னிக்க விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல சொல்லிட்டு பாராட்டு பத்திரம் கொடுத்துட்டாங்க. அவன் வெளியில் வந்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷத்தை கொடுத்துட்டான். அப்படியே பெரியவன் கிளாஸ்க்கு போயிடலான்னு பார்த்தா இவனை தான் பாராட்டுவாங்கன்னு நம்பி அந்த பிளேஸில் உட்காந்தங்க. என்னென்னா சப்ஜெக்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இவன் தான் ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கான். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை அவன் கொஞ்ச நேரம் கூட எங்களுக்கு தரலைங்க. என்ன காரணம்னா, எப்போ பார்த்தாலும் கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கான், தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான், நான்ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கான். கிளாஸ் டாப்பரை விட கிளாஸ் டாக்கராக இருக்கான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு. என்னடா நம்ம பிள்ளைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆமாம், இந்த குழந்தை 2 வயசில் பேசலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணேங்க. உண்மையாகவே 3.5 வயசில் தான் பேசவே ஆரம்பித்தான். அப்போலாம் நான் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கான், பிரேக்கே போட மாட்டான் அந்த பேச்சுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சமாக வீட்டில் வந்து சொல்லுங்கள், டே இந்த இடத்துல பேசணும், இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 hour எனக்கு லெசன் எடுத்தாங்க அந்த மிஸ்ஸு. எப்படிங்க இவனை வச்சு நீங்கள் வீட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நானே ஒரு கட்டத்தில் என்னடா இது தெய்வ பிள்ளையா இது அப்படின்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சுட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரைடு உங்கள் வீட்டு ரைடு எங்கள் வீட்டு ரைடுலாம் இல்லை, பயங்கரமான ரைடு விட்டார். விடல பயப்பில்லை. என்ன ஆச்சு தெரியுமா, கொஞ்ச நேரத்தில் ரத்த கண்ணீர் விட்டுருச்சு. பாருங்கள், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. சின்னவன் அம்மா நான் அடுத்த தடவை நல்ல மார்க் எடுத்து உங்களுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒத்துக்குச்சு. பெரியவன் ஒரே அழுக, நான் இவ்வளோ ஃபஸ்ட் மார்க் எடுத்தேனே, என்னை நீங்கள் பாராட்டினீங்களா, அந்த மிஸ்ஸு சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னை நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு ஒரே அழுக. சரி, அவனை சமாதானப்படுத்தணுன்றத அடிப்படையில் அவரை வந்து சந்தோஷப்படுத்தணும்ல. ஸோ அவருக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி தருவோமே. அவனுக்கு பிடிச்சது வேறு என்ன, நெய் ரோஸ்ட்டு தான். அதை வாங்கி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தி குழந்தைய இனிமே வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 4 புத்திமதியை சொல்லி சந்தோஷமாக, அதாவது அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்தி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே படாத பாடு போயிடுச்சுங்க. எனிவேஸ், ஹாப்பி தங்கம்.